சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள மவுண்ட் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் புளியந்தோப்பில் உள்ள முத்து மருத்துவமனையின் அங்கீகாரங்களை ரத்து செய்து மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் ஜெயராமமூர்த்தி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். 11 வயது சிறுவனுக்கு கால் அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறையினர் உத்தரவிட்டிருந்தனர். அந்த வகையில சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஹரிகிருஷ்ணன் தொடர் கால்வலி காரணமாக சென்னை மவுண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். இரத்த குழாய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சரவணன் என்பவருடன் சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் இரத்த குழாயில் அடைப்பு இருப்பதை காலை அகற்ற வேண்டும் என்று சிறுவனிடம் கூறிவிட்டு காலை அகற்றியுள்ளார். இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக புகார் கொடுக்கப்பட்டதால் மருத்துவமனையின் சார்பாக இணை இயக்குநர் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் மருத்துவமனையில் உரிய அனுமதி பெறாமல் ஸ்கேன் அறுவை சிகிச்சை செய்தது தெரிய வந்தது. போதிய மருத்துவர்கள் இல்லாததால் அவசரகால சிகிச்சை உபகரணங்கள் இல்லாததால் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில விசாரணையின் அடிப்படையில் தற்போது மருத்துவமனையின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு 7 நாட்களுக்குள் மருத்துவமனை தரப்பில் விளக்கம் அளிக்க வேண்டும் என மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் ஜெயராமமூர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில 11 வயது சிறுவன் கால் அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே போல சென்னை அடுத்த புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய முத்து மருத்துவமனைக்கும் அறுவை சிகிச்சை தவறான முறையில் செய்ததாக கூறி அந்த மருத்துவமனை மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனைக்கும் இதே போல 7 நாட்களுக்குள் விளக்கம் அளித்து மருத்துவமனையின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 2 மருத்துவமனைகள் தனித்தனியாக சென்னையில் அங்கீகாரமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 11 வயது சிறுவனுக்கு கால் அகற்றப்பட்ட விவகாரம் மருத்துவமனை மீது தற்போது மருத்துவத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்.